ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான அதே போல் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹோட்டல் பக்கம் கூப்பிடவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வாரத்தில் 7 நாளும் இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. அதே போல் இதுக்கு ஒரு சட்னி ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை பட்டாணி வச்சு செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி ரெண்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிபிஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். அதே போல் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்ற டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்த்து செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா எடுத்தாலும் எடுத்துக்கலாம். மைதா ஹெல்த்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவே எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை வந்து 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே போல் கரண்டியில் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. ஆனால் ரவை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மூடி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ரவை நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேன் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2ஆக கட் பண்ணின தக்காளி, சின்ன சைஸில் நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 12 பூண்டு பல் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ பூண்டு சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பூண்டோட அளவை கம்மி பண்ணிக்கலாம், உங்களுடைய இஷ்டம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எதுவும் கலந்து விட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம இன்னொரு சைடுக்கு திருப்பி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையுமே திருப்பி விடுங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள், இது போல் வரணும். இப்போ தக்காளி திருப்பி விட்டாச்சு. வெங்காயம் பூண்டு அதையும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில். அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குது பாருங்கள், அது ஒரு கைப்பிடி நிறைய கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். காஞ்ச பட்டாணியில் பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாருங்கள், அந்த பட்டாணி. இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் அந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும், நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். மிக்சியில் மட்டும் சேர்த்துறாதீங்க. இதை வந்து சும்மா லைட்டாக மசிச்சாவே நல்லா மசிஞ்சு வந்துடும். ஏன்னா நல்லா குக்காக இருக்கிறதுனால ஈஸியாக மசிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. பட்டாணி வந்து ரொம்ப மசிக்க தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கிட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் குக் பண்ண தேவையில்லை, அந்த ஹீட்லேயே இதை கலந்து விடுங்க போதும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். அதே போல் நானுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் செய்கிற இந்த உருளைக்கிழங்கு கோதுமை மாவு தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு மாவு ஊற வச்சுருந்த பாருங்கள், அதுவும் நல்லா பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள். ரவை வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு, ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நல்லா திக்காக இருக்கிறதுனால மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை லூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இப்போ நமக்கு தோசைக்கல்ல வந்து திரட்டுறதுக்கு வராது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், தோலெல்லாம் நீக்கிட்டு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நம்மளால் நைஸாக மசிக்க முடியாது. சின்ன சின்ன கட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் 3 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பவுல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய பவுலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுனால. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தியில் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கணும். கரண்டியில் எடுத்தால் ஒழுகக்கூடாது, கரண்டியில் அப்படியே நிற்கணும். அந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவு. நல்ல வாசனையாக இருக்குது, பயங்கர வாசனை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மாவு ஊற்றணும், இல்லைன்னா மாவு வந்து திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சுருண்டு சுருண்டு வரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கல் ஹீட் ஆகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரட்டி விடுங்க. திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா நீங்கள் திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மெலிசா திரட்டியிருக்கேன். இதை திரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளாரெலாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக எடுங்க. இப்போ இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கும். எண்ணெய் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்குன்றதான் சொன்னேன், மற்றபடி உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். 2 சைடும் குக் ஆகிடுச்சு. திருப்பி விட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. நீங்கள் இதில் வந்து பன்னீரை நல்லா துருவி சேர்த்து கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 2 சைடும் வெந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் மற்ற மாவுகளையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். கல் ஹீட் ஆகிடுச்சுன்னா மட்டும் தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க, நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் குக் ஆகிருக்கு. வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த தோசையும் இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹோட்டல்னால் என்னன்னு கேட்பாங்க பசங்க, அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.